வணக்கம். தமிழ் வேதியின் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில நீட் அண்ட் ஜேஇ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன். The ionization constant of a weak electrolyte is 25 into 10 to the power of minus 6, while the equivalent conductance of its 0.01 molarity solution is 19.6 Simon centimeter squared equivalent inverse. The equivalent conductance of electrolyte at infinite dilution என்ன யூனிட்ல கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்குன்னா சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் ஈக்குவலண்ட் இன்வெர்ஸ்ல வில் பி என்ன வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். யூனிட் வந்து இங்க கொடுத்திருக்கிறதுனால அந்த ஆப்ஷன்ல வெறும் நம்பர் மட்டும்தான் உனக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ரைட். இதை எப்படி சால்வ் பண்ணிக்கலாம்? இப்ப கிவன் டேட்டா என்னென்ன இருக்கு எடுத்து எழுதிக்கலாமா? The ionization constant of weak electrolyte, that is ஒரு weak ஆசிடோ ஒரு weak பேஸோ இருக்கலாம். அதோடைய அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் அதை நம்ம எப்படி எடுத்திருப்போம்? ஒரு பேஸா இருந்தா கேபி அப்படின்னு கண்டுபிடிப்போம், ஆசிடா இருந்தா கேஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க பொதுவா கே அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப கேயோட வேல்யூ கொடுத்திருக்காங்க என்ன? 25 into 10 to the power of minus 6 அப்படி கொடுத்திருக்காங்க. While the equivalent conductance of its அதோடைய சொல்யூஷன், இந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் 0.01, அதாவது சி அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷனுடைய மதிப்பை 0.01 கொடுத்துறான். இந்த 0.01 நம்ம எப்படி போட்டுக்கலாம்? அல்லது 10 to the power of minus 2 தேவைப்பட்டா போட்டுக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதுல 10 to the power of minus 2 அப்படின்னு போட்டுக்கலாம். நான் 0.01 வச்சுக்கலாம், இல்லைன்னா நான் 10 to the power of minus 2, அது நம்மளுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து. இதோடைய ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கான் அப்படின்னா, எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, 19.6. அதாவது இந்த கான்சன்ட்ரேஷன்ல அதோடைய ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். அப்ப எப்படி போடலாம்? லாம்டா சி ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு 19.6. அதாவது சி அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷன்ல அதோட ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் 19.6 அப்படின்னு கொடுத்துட்டான். The equivalent conductance of electrolyte at infinite dilution, infinite dilution, அதாவது lambda not equivalent is equal to what? இதான் கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்குது. இது கோல்ட்ராஸ் லா அவருடைய அப்ளிகேஷன்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த ஃபார்முலாவை நம்ம இங்க பயன்படுத்தணும். ஆல்பா இஸ் ஈக்குவல் டு லாம்டா சி ஈக்குவலண்ட் டிவைடட் பை லாம்டா நாட் ஈக்குவலண்ட். இந்த அந்த ஃபார்முலா இவங்க கேட்டிருக்கிறது லாம்டா நாட் ஈக்குவலண்ட். அப்ப இது எப்படி எழுதுவீங்க நீங்க? லாம்டா நாட் ஈக்குவலண்ட், தட் இஸ் லாம்டா நாட் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா சி ஈக்குவலண்ட், டினாமினேட்டர் இந்த ஆல்பாவை கொண்டு வந்துடலாமா? ஆல்பாங்கிறது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். இப்ப நம்மளுக்கு என்ன டேட்டா தெரியுதுன்னா, லாம்டா சி ஈக்குவலண்ட் கொடுத்துட்டான், அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஆனா என்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்பா கண்டுபிடிக்கணும். எதை பயன்படுத்தி? கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேல்யூவை பயன்படுத்தி ஆல்பா கண்டுபிடிக்கலாம். எப்படி ஆல்பா கண்டுபிடிக்கலாம்? ஆல்பாக்கு என்ன ஃபார்முலா? ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே டிவைடட் பை சி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. இதெல்லாம் வந்து வீக் எலக்ட்ரோலைட்டோடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கும் போது அதோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ்ல கிளியரா வச்சிருக்கணும் நம்ம. அப்ப இந்த ஆல்பாவோடைய மதிப்பை இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோவை ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது கிடைக்கும். சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? இப்ப என்ன பண்ணலாம் நம்ம பாருங்க, ஆல்பா ஈக்குவல் டு இந்த கேவோட வேல்யூ என்ன? 25 into 10 to the power of minus 6 divided by சியோட வேல்யூ 10 to the power of minus 2, 10 to the power of minus 2. இத ரூட்டுக்குள்ள போட்டுருங்க. இப்ப 10 to the power of minus 2 மேல வந்துருச்சுன்னா என்ன கிடைக்கும்? இந்த ரூட்டை கேன்சல் பண்ணலாமா? ரூட் 25 5 இன்ட்டு இந்த 10 to the power of minus 2 மேல வந்தா பிளஸ் 2 மாறும். பிளஸ் 2 மாறுச்சுன்னா 10 to the power of minus 4. அதுக்கு நீங்க ரூட் எடுத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஸ்டெப் கொண்டு போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை ஒரு ஸ்டெப் கொண்டு போகலாம். 25 இன்ட்டு இந்த 10 to the power of minus 2 மேல வந்துச்சுன்னா பிளஸ் 2 மாறும். அப்ப பிளஸ் 2 அப்புறம் 10 to the power of minus 6 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா மைனஸ் 4. இது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள தான் இருக்கு. இப்ப இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இது 5 இன்ட்டு 10 to the power of minus 4 எடுத்தீங்கன்னா 10 to the power of minus 2. அப்ப ஆல்பா கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான். ஆல்பா வச்சுக்கிங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. லாம்டா சி ஈக்குவலன்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப லாம்டா நாட் ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டுக்கலாம்? லாம்டா நாட் சி ஈக்குவலன்ட் என்ன? சி ஈக்குவலன்ட் 19.6 டிவைடட் பை நம்ம கண்டுபிடிச்சது 5 இன்ட்டு 10 to the power of minus 2. இந்த 10 to the power of minus 2 மேல கொண்டு போலாமா? கொண்டு போன என்னவா மாறும்? நம்மளுக்கு பிளஸ் 2 மாறிடும்.
இல்லையா, பிளஸ் டூவா மாறும். பாருங்க இங்க போறேன், லாம்டா not equivalent is equal to 19.6 into 10 to the power plus 2 divided by 5. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 232 உங்களுக்கு என்ன செய்யும், சாரி 392 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 392. ஓகேவா, ஏன்னா இதை அப்படி போட்டுக்கலாம் நீங்க. ஆக்சுவலி இந்த வேல்யூவா 1960 போட்டுக்கலாமா, 1960 போட்டுங்க, டிவைடட் பை 5. 5ஆல சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 392 கிடைக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். தேங்க்யூ.